ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் கலியுகத்தில் பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான லீலையோட ஆரம்பம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாக்டர் ஃபேமிலியில் அந்த குழந்தைகளோட தந்தையாருக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உயிர் போன சம்பவம் தான் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். அப்போ டாக்டர்ஸ் எந்த மருத்துவமனையில் அந்த நபரை அட்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த 2 பசங்க டாக்டர்ஸ் இல்லையா, அந்த 2 மகன்கள்கிட்டையும் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுங்க உங்கள் தந்தையார் இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2 மகன்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் எல்லாரும் டாக்டர் காலில் விழாத குறையா அழறாங்க. என்ன அப்படின்னா, டாக்டர் எல்லா மனிதர்களும் ஒரு டாக்டரை பார்த்து என்ன சொல்லுவோமோ அந்த டாக்டரே அதை சொன்னார். என்ன அப்படின்னா, டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்கள் அப்பாவோட உயிர் எங்களுக்கு திரும்பி கிடைக்கணும். அவங்களே டாக்டர்ஸ் இறந்து போன ஒரு நபருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிற சக்தி ஒரு டாக்டருக்கோ ஒரு ஜோதிடருக்கோ ஒரு ரிசர்ச்சருக்கோ ஒரு மருந்துக்கோ கிடையாது. ஏன்னா பிறப்பும் இறப்பும் அந்த மகேஸ்வரனோட கையில். அப்போ இது எல்லாம் மனிதனோட சக்தியை தாண்டி இருக்கிற ஒரு விஷயம். அந்த 2 மகன்களும் கதறி அழறாங்க, டாக்டர் தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த சீஃப் டாக்டர் சொல்கிறாரா, நீங்களே டாக்டராக இருக்கீங்க, இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க, இருந்தாலும் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இசிஜி அந்த மானிட்டர் இருக்குல்ல, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போது அது ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துருச்சு, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உடனடியாக இவங்க எல்லாரும் சொன்னோடனே அந்த சீஃப் டாக்டர், இது எல்லாருக்கும் பண்ணுவாங்க, நம்ம போய் கேட்டாதான் இந்த டாக்டர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. அந்த டாக்டர் ப்ரொஃபஷன் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம போய் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த கடவுளுக்கு சமானம் தான் அந்த டாக்டர். ஏன்னா ஒரு உயிரை எப்படியெல்லாம் சரி பண்ணி நம்ம கையில் மீட்டு தர முடியுமோ அதை எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான துறை இந்த டாக்டர் அப்படின்ற அந்த ப்ரொஃபஷன். அப்போ அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற சீஃப் டாக்டர்ஸ் எல்லாரும் இந்த சிபிஆர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஹார்ட் பீட் நின்று போச்சு அப்படின்னு வைங்களேன், அதை மறுபடியும் கொண்டு வரத்துக்காக சிபிஆர் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போது அந்த சிபிஆர் பண்ணுறாங்க, எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. விச் மீன்ஸ் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மனிதன் இறந்து போயாச்சு, மறுபடியும் இந்த ஹார்ட் பீட் வராது. அப்போது இந்த 2 மகன்களும் கதறாங்க, அப்பா எழுந்திருப்பா, சாயி அந்த உயிரை கொடுப்பா அப்படின்னு கதறிக்கொண்டே இருக்கும் பொழுது இது எல்லாம் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. அப்போது அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, பாபா வேற ஒரு நபர் மூலமாக, இது அற்புதமாக சச்சரித்திரம்ல நம்ம இதோட ஜிஸ்ட படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, சாய் சச்சரித்திரம்ல பாபா நிறைய பக்தர்கள் கிட்ட ஒரு உபதேசம் கொடுத்திருக்கார். என்னன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணு அப்படின்னு நீங்க சச்சரித்திரால போய் படிக்கலாம். அதை அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எதற்காக பாராயணம் பண்ணணும்? சஹஸ்ரம் அப்படின்னா 1000, விஷ்ணுவோட 1000 நாமாக்கள் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த இதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்றோம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம படித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடத்தி தரக்கூடிய ஒரு மருந்து, அரும் மருந்து தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது. இல்லைன்னா சும்மா பாபா அப்படி சொல்லுவாரா? இல்லை சும்மா காஞ்சி மகாபெரிவர் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட போய் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, அவங்களுக்கு அதோட மகத்துவம் தெரியும். அதனால இந்த மகான்கள் எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசம் கொடுத்தது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ண. ஏன் பாபா இதை தாண்டி சொல்லியிருக்கார், ஏகநாத பாகவதமை பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம சச்சரித்தம்ல படிச்சிருப்போம். அப்போ வேற ஒரு நபர் மூலமாக எனக்கு ஒரு செய்தி அவங்க மூலமாவே வந்தது. என்ன அப்படின்னா, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம், ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம் இருக்கு. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, வைகுண்டஃப் புருஷஃப் பிராணஃப் பிராணதஃப் பிரணவஃப் பிருதுஹு
ஹிரண்ய கர்ப்பக் சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜஹ அப்படின்ற அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னால் என்ன பலன்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை சொன்னா உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதி போயிடும். அந்த வியாதியாலேயோ இல்ல வேற ஏதோ காரணத்தினாலேயோ மரணம் சம்பவித்தால், இந்த ஸ்லோகம் என்னன்னா, ஒரு மனிதன் டெத் பெட்ல இருந்து இறந்து போயிட்டான் அப்படின்னாலும் இந்த ஸ்லோகம் மீண்டும் உயிர் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். இதோட மகத்துவம்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஸ்லோகமாக அர்த்தத்தோட நான் நிச்சயமாக சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்போ அந்த குடும்பத்தின் மூலமாக எனக்கு வந்த செய்தி என்னன்னா, இந்த ஸ்லோகம் வைகுண்ட புருஷ பிராண அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. உடனடியாக அந்த ஸ்லோகத்தை நான் அந்த குடும்பத்தினருக்கே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன். எப்படின்னா, அந்த ஸ்லோகம் நம்ம விசர்க்கம்லாம் வருது, நம்ம சான்ஸ்கிரிட்ல விசர்க்கம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது சும்மா அப்படி சொல்லிடக்கூடாது, அது ஒழுங்கா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து நீங்க சொல்லுங்க, நானும் இந்த ஸ்லோகத்தை இப்போலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நாங்கள் முழுக்க அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, அந்த 2 மகன்கள் சொன்னேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் சன் அவங்களுடைய வைஃப் சரி, இல்லை அந்த 2 மகன்கள் அவங்களுடைய என்டையர் ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் எல்லாருமே, அவங்களுடைய தாய், அதே மாதிரி எங்கள் குடும்பத்துல நானும் என்னுடைய கணவர் அத்தனை பேரும் இது கூட்ட பிரார்த்தனை மாதிரி இந்த வைகுண்ட புருஷ பிராண மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நிறுத்தவே இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க இடத்துல சொல்றோம், அவ்வளவுதான். அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க குடும்பத்தினர் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் வந்தோடனே ஆளுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் இருந்த இடத்திலேயே வீட்டிலே இருந்து கொண்டு, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்தவன மஞ்சரியை தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அந்த சமயத்துல தோராயமாக ஒரு 7 முறை நான் பாராயணம் முடிச்சிருப்பேன். நான் 9 முறை நவவித பக்தியோட அந்த ஸ்தவன மஞ்சரியை 9 முறை பாராயணம் பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு கண்டிப்பா பாபா மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில தான், பாபா லீலை நிகழ்த்துவார், நிகழ்த்தணும் அப்படின்ற அந்த ஒரே மென்டாலிட்டி மட்டும்தான் எனக்கு. அப்போ அத்தனை பேரும் சேர்ந்து அந்த வைகுண்ட புருஷ பிராண மந்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேருந்து சொல்றோம். அந்த சிபிஆர் பண்ணிட்டே இருக்காங்க. டாக்டர்ஸ் விடாமுயற்சியோட பண்றாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் 20 நிமிடங்கள் சிபிஆர் கொடுத்தாச்சு. எதுவுமே நடக்கல. அவர் இறந்து போனது தான் அப்படின்னு சொல்ல, ஆனா இறந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இறைவன் மேல அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. எங்க எல்லாருக்கும் அதுதான் இருந்தது. எல்லாரும் இந்த வைகுண்ட புருஷ பிராண மந்திரம் பாராயணம் பண்றாங்க. அதை முடிச்சுட்டு எதுவுமே நான் பண்ணல, இந்த ஸ்தவன மஞ்சரி பாராயணத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன். நம்ப மாட்டீங்க, அந்த சிபிஆர் 45 மினிட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தோராயமாக 45 நிமிடங்கள் ஆச்சு. அந்த ஸ்தவன மஞ்சரி அப்படியே முழுக்க படிக்க 9 முறை ஸ்தவன மஞ்சரியை நான் பாராயணம் செய்து முடித்தேன். இந்த வைகுண்ட புருஷ பிராண மந்திரத்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. இந்த டாக்டர்ஸே அவங்க கண்ணால நம்ப முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போன அந்த மனிதருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். யாரு அப்படின்னா, அந்த சாயிபாபாவும் அந்த விஷ்ணு பரமாத்மா மட்டும்தான். கிருஷ்ண பரமாத்மா இல்லை அப்படின்னா அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைச்சிருக்காது. விஷ்ணு இல்லைன்னா கிடைச்சிருக்காது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். பாபா இல்லை அப்படின்னா ஸ்தவன மஞ்சரி கிடைச்சிருக்காது. அவங்க ஃபோன் வந்த உடனே இந்த 9 முறை முடிச்சுட்டு அந்த எல்லாரும் அந்த வைகுண்ட புருஷ பிராண மந்திரம் படிச்சு முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட மிஸ்ட் கால். என்ன அப்படின்னா, ஏன் வீட்டுக்கு வரல, அந்த டெட் பாடியை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவோம், கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ஃபோன் எடுத்தோம். ஆனால் அவங்க சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, எங்களுடைய தந்தையாருக்கு மறுபடியும் உயிர் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இது நம்மளால நம்ப முடியுதா? நீங்கள் சொல்லுங்களேன். இசிஜியில் அவங்க பார்த்துருக்காங்க, இறந்து போயிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ். அந்த டிக்ளேர் பண்ணதை தாண்டி ஒருத்தருக்கு உயிர் கொடுத்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அது தெய்வம் மனுஷரூபேன அந்த டாக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சக்தி யாரு அப்படின்னா அது பாபா மட்டுமே. பாபா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்க சொன்னார். யாரு மூலமாகவும் அந்த குடும்பத்தினருக்கு வந்தது. அவங்களுக்கு அந்த மந்திரத்தோட மகத்துவம் புரியல.
உடனடியாக நான் சொன்னேன், இது உயிரை மீட்டு தரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னேன். அந்த 2 லைனை அத்தனை பேரும் சேர்ந்து சொல்ல, அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நாமஸ்மரணைக்கு இல்லாத ஒரு பலன் எதற்குமே இல்லை. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நாமம் தான் பாபாவுடைய நாமம். நீங்க பாருங்க, அந்த நவவித பக்தின்னு சொல்றோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ஆத்மநிவேதனம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம். இந்த 9 விதமான பக்தியில ஏதோ ஒன்னத்தை கடைப்பிடி, அது மனசார என்கிட்ட செலுத்து அப்படின்னு தான் பாபா சொல்றார். அதை நீ பண்ணனா யாருனாலையும் மனிதனால பண்ண முடியாத விஷயத்தை அந்த மகான் நிகழ்த்துவார்னு நிகழ்த்தி காட்டினார் அந்த குடும்பத்திற்கு, இல்லையா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நபர், அதாவது அந்த 2 மகன்களுடைய தந்தையார் இன்னைக்கு ஹேல் அண்ட் ஹெல்த்தியா சந்தோஷமா, ஏன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், அதற்கு சந்தோஷமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணார். இப்போ அற்புதமா நடமாடி கொண்டிருக்கிறார். அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அந்த மொத்த குடும்பம். இது எதற்காக இந்த லீலையை நான் உங்களுக்கு இதை சொன்னேன் நினைச்சு பாருங்களேன். அவங்க குடும்பத்துல நிகழ்ந்த மாதிரி இன்னைக்கு பல பேருக்கு வாழ்க்கையில சிச்சுவேஷன் இருக்கு. நிறைய பேர் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு ஒரு வியாதியில கஷ்டப்படுறாங்க, ஆஸ்துமான கஷ்டப்படுறாங்க, கேன்சர் அப்படின்ற நோயால கஷ்டப்படுறாங்க. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க 6 மாசத்துல இறந்து போயிடுவாங்க. கண்டிப்பா நான் சொல்ற ஒரு விஷயத்தை மனதார நீங்க நம்புங்க. இது நான் சொல்லல, எல்லா மகான்களும் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம். கடவுள் மேல நம்பிக்கை வச்சு, அதே மாதிரிதான் நாராயணியமும், அந்த நாராயணியத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலே போரும். அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்தம் உத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. இதை நீ சொல்லுன்னு காஞ்சி மகாபெரிவா சொல்லியிருக்கார். அப்போ இந்த மாதிரி பொக்கிஷத்தை நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கார். ஆனா அதை கரெக்டா நம்ம யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி விஷயத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்மளோடைய வாழ்க்கையிலையும் பாபா லீலைகள் நிகழ்த்துவார் அப்படிங்கிறது இந்த டாக்டர் ஃபேமிலி ஒரு பெரிய உதாரணம், இல்லையா? ஏன்னா யாரும் பண்ண முடியாத விஷயம் பாபா பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய லீலை இது. நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி நான் சொல்றது புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ தவிச்சோம். எங்களோட அந்த குடும்பத்தினர் நீங்க நினைச்சு பாருங்களேன், கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போய் அவருக்கு மறுபடியும் உயிர் வந்ததுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷம். அதுதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நம்பிக்கை வைத்தால் சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன ஆசை கூட பாபா பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிறது அதற்கு கலியுகத்துல ஒரு பக்தைக்கு நிகழ்ந்த அற்புதமான ஒரு சம்பவம். ஷிரடியில பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.